வணக்கம் நண்பர்களே. நேற்று கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவம் மனதை கனமாக்கக்கூடிய ஒரு செய்தி. நடிகர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் மூச்சு திணறி கூட்ட நெரிசல் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் உட்பட ஒரு 39 பேர் இறந்திருக்கிறாங்க. 111 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் தீவிரமான அந்த பாதிப்பில் இருப்பதா செய்திகள் வெளிவருது. இதில் நிறைய சந்தேகங்கள் நமக்கு இயல்பாகவே எழும்புது. காரணம் என்னன்னா, அவங்க முதல்ல கரூர் ரவுண்டானாவை அந்த மீட்டிங் கேட்டிருக்காங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு சினிமா அரங்கமாக இருந்தாலும் சரி, திரும்ப மண்டபமாக இருந்தாலும் சரி, வெளியேறும் வழிகள் அதிகமாக இருந்தால் தான் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தால் தப்பிச்சு போக முடியும். அந்த கரூர் ரவுண்டானா பார்த்தீங்கன்னா 5 புறமும் எளிதாக வெளியேறக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். அது கிடைச்சிருந்ததுன்னா இத்தனை அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்காது. அதே மாதிரி இது ஒரு குறுகலான தெருன்னு சொல்றாங்க. அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடியதால் இயல்பாகவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நடிகர்களை பார்க்கறதுக்கு அதிகமான ஆசையுடையவர்கள். அது போக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போகும்போது அவங்க இறந்துருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரண்டை துண்டிச்சிருக்கிறாங்க. அதனால இருட்டா இருந்தனால இன்னும் பக்கத்துல போனா பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தினாலையும் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. மூணாவதா பார்த்தீங்கன்னா விஜய் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வருது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அது 100 அடி ரோடு, ஒரு குறுகலான இடத்துல ஏற்கனவே விஜயோட வாகனம் வேற ஒரு 60 அடி நீளத்து நிற்குது. இப்போ ஆம்புலன்ஸ் வரும்போது இன்னும் அதற்கு வழிவிடுவதற்காக கூட்டம் நெருக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செருப்பு எரியப்படுது. திட்டமிட்டே ஒரு கலவரத்தை தூண்டணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா இதை விட அதிகமான கூட்டம் நடந்த திருச்சியிலையும் சரி, பெரம்பலூர், நாகப்பட்டினங்களெல்லாம் இந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கலை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த 8 மணிக்கு சம்பவம் நடக்குது. 8:15க்கெல்லாம் அந்த நகரில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. ஒரு சாதாரண நம்ம எங்கேயா கிளம்பணும் அப்படின்னா கூட ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம உடை மாற்றி நம்மை தயார்படுத்தி வெளியே கிளம்புறதுக்கு. அதுவும் இவ்வளவு பரபரப்பாக இருக்கக்கூடிய டிராஃபிக்கில் நம்ம போகணும் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இன்னொன்று, திருச்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் 1/2 மணி நேரத்தில் கரூருக்கு வர்றதும் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம். இன்னொன்று, எல்லா மீடியாவுமே விஜய் பிரதானப்படுத்துவதற்காக அங்கே இருக்கிறாங்க. திடீர்னு எப்படி ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அப்போ அரசியல்வாதிகள் நீங்க என்ன வேணா சண்டை போட்டுக்கோங்க, அது தப்பு இல்லை. ஆனா அப்பாவி மக்கள் இறக்கிறது யாராலையும் தாங்க முடியாது. அது குழந்தைகள், பெண்கள், ஆர்வ கோளாறுனால வர்றவங்க அவங்க உயிரே போயிடுச்சு. ஏன்னா அரசியல் என்பது அதிகாரத்திற்கு வருவதற்கும் ஏற்கனவே அதிகாரத்தில் இருப்பவங்க அந்த அதிகாரத்தை விட மறுப்பதற்குமான போட்டியாக தான் நடக்குது. அப்போ ஒருவருடைய எழுச்சியை இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. ஏன்னா அவங்க பாட்டுக்கு பெரிய ஒரு இடத்துல கொடுத்துட்டு அவங்க பாட்டு பேசிட்டு போட்டோம். உங்களுடைய வலிமையை நீங்க தேர்தல் நடக்கும்போது காட்டுங்க. அதை விட்டுட்டு 2 கட்சிகளுக்கும் போட்டி நடக்கும் போது அப்பாவி பொதுமக்கள் இறக்கிறது யாராலையும் தாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த நடிகரும் சரியான நேரத்திற்கு பேசிட்டு போயிருந்தா அவ்வளோ கூட்டம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்கும்போது இயல்பாகவே தண்ணி இல்லை, உடல் சக்தி குறைஞ்சிருக்கும், தாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா சைடும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். மற்றவங்களை குறை கூறுவதற்கு முன்னாடி நம்மளும் நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா ஒரு பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிற்க முடியாது. தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது, உணவு இல்லாமல் இருக்க முடியாது. 11 மணிக்கெல்லாம் கூடினவங்க ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒரு இடத்துல நிற்கும் போது இயல்பாகவே அவங்களுடைய தாங்கும் சக்தி குறைஞ்சிடும். அதனால எல்லா விதத்திலையும் எல்லாரும் கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு உயிர் அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அளவுக்கு அதிகமாக இது திட்டமிட்டு இந்த சம்பவம் நடந்ததற்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அது தவிர்க்கப்பட வேண்டும். நிச்சயமா இது கவனத்தில் எடுத்துட்டு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தி உண்மைத்தன்மை வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் உண்மையான நீதி கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல நம்மை விட உயர்ந்த ஒரு சக்தி இருக்குது. அது நிச்சயமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அது தக்க தண்டனையை வழங்கும். யாரு எவ்வளவு தவறுகள் பண்ணாலும் நிச்சயமா அந்த கர்மாவிலிருந்து வெளியே போக முடியாது. அதை நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த தருணத்துல அந்த உயிர்களை இழந்து வாழக்கூடிய குடும்பங்களுக்கு நம்முடைய ஆத்மார்த்தமான
வருத்தங்களையும் அஞ்சலி செலுத்துகிறோம். இன்னொரு பகுதி சந்திக்கிறோம். நன்றி.